சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் எப்படியாவது ஃபினான்சியர் கிட்ட இருந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடணும், அதனால சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. முத்து சொல்கிறாங்க, மீனா, எப்பயுமே அம்மா என்னை சாதாரண கார் டிரைவர்னு சொல்லுவாங்க. என்னால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் எப்படியாவது என் அப்பாவுக்காக நான் இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். இல்லைனா அந்த ஃபினான்சியர் சொன்ன மாதிரியே அப்புறம் இந்த வீடு நமக்கு கிடைக்காது. என்ன செய்கிறதுன்னு தெரியல மீனா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எனக்காக புதுசாக நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அந்த நகையை வச்சு முதல்ல பணத்தை கொடுப்போம். அதுக்கப்புறமா எப்படியாவது பணம் கிடைக்கும். நம்ம பணத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாங்க மீனா. உடனே முத்துவும், என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற? இப்போ தான் கஷ்டப்பட்டு உனக்காக நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். என் அம்மா எப்பயுமே மீனாவுக்காக நீ என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்பாங்க. மீனாவுக்காக உன்னால் ஒரு நகையவும் வாங்கித்தர முடியல, மாடியில் உங்களுக்கு ரூம் கட்ட முடியலன்னு எப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ நானே வாங்கி கொடுத்த நகையை மனோஜுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணுன்றதுக்காக இந்த நகையை வச்சு பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? அதெல்லாம் வேண்டாம் மீனா, இந்த நகையை நீயே பார்த்துக்க, எனக்கு எப்படியாவது பணம் கிடைக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த நகை முக்கியம் இல்லை, நம்ம வீட்டு பத்திரம் நமக்கு கிடைக்கணும். தேவையில்லாமல் விஜயாத்தை என்னென்ன பேசுகிறாங்க, அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டாமா? எல்லார் முன்னாடியும் முத்து வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவேன்னு சொன்னால், ஆனால் இப்போ வரைக்கும் அந்த முத்து எந்த முயற்சியும் செய்யலை. அப்புறம் எப்படி வீட்டு பத்திரம் கிடைக்கும்னு விஜயாத்தை நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்படிலாம் விஜயாத்தை இனி கேள்வி கேட்க நம்ம விடவே கூடாதுங்க. அதனால் நம்ம தான் முயற்சி செய்யணும், எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரண கார் டிரைவர் தானே விஜயாத்தையும் மனோஜும் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க. நம்மளை ஏளனமாக பேசுவாங்க, தலகுனியை வைக்கணும்னு நினைப்பாங்க. நம்மளால் இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் பேசுவாங்கல்ல, அவங்க முன்னாடி எப்பயுமே தலை நிமிர்ந்து நிற்கணுமே தவிர்த்து கண்டிப்பாக நம்ம தலை குனிஞ்சு நிற்கவே கூடாதுங்க. அதனால் நம்ம சொன்ன மாதிரியே வீட்டு பத்திரத்தை வாங்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி மீனா, பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு வேளை பணம் கிடைக்கலனா அப்புறம் இந்த நகையை பற்றி பேசலாம். இப்போ இந்த நகையை நீயே வந்து வச்சுக்கோ மீனா, எனக்கு இப்போ இந்த நகை வேண்டாம் மீனா அப்படின்னு பேசும்போது மீனா யோசிக்கிறாங்க. எனக்காக நீங்கள் ஆசையாக பார்த்து பார்த்து இந்த நகையை வாங்கி கொடுத்தீங்க. நானும் யோசிக்க தான் செய்கிறேன். ஆனால் நமக்கு நம்ம வீடு முக்கியம் இல்லை. அதனால தாங்க எனக்கு இந்த நகையெல்லாம் பெருசு இல்லை. நீங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, எனக்காக துணையாக இருக்கீங்கல்ல, அதுவே போதுங்க அப்படின்னு பேசும்போது சந்தோஷப்படுறாரு முத்து. அடுத்த நாள் இங்கே மீனா எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. உடனே விஜயா வந்து அண்ணாமலைக்காக காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன புதுசாக இன்றைக்கி நீ வேலை பார்க்குற? நீ தான் கிச்சன் பக்கம் போகவே மாட்டியே. காஃபி போட்டது மீனா தானே, மீனாவே எடுத்துகிட்டு வந்து தரட்டும், எதுக்கு தேவையில்லாமல் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே, உன் மேலே கோவமாக இருந்தால் வீட்டு வேலை செய்கிற மாதிரி இப்படிலாம் செய்வேன். ஆனால் வீட்டு வேலையை பொறுப்பாக பார்த்துக்க மாட்டேன். எல்லா வேலையும் தனியாக மீனா தானே பார்த்துக்கிறா. இனி பார்வதி வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறது, சிந்தாமணி கிட்ட பேசணும்னு நினைக்கிறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்க வேலையை கவனமாக பார்க்கணும் விஜயா. தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசவும் வேண்டாம், நீ எனக்காக சமைச்சு கொடுக்கவும் வேண்டாம். மீனா காஃபி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா காஃபி எடுத்துகிட்டு வந்து தராங்க. உடனே அண்ணாமலையும் எடுத்துக்கிறாரு. உடனே விஜயா ரொம்ப கோவமா, எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, மீனா முன்னாடி இப்படி தான் வந்து என்னை தலகுனிய வைக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த காஃபி போடவே இல்லையே, அவ்வளோ அக்கறை இருந்தா நீ தானே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும், எனக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு எனக்கு எப்போவோ தெரியும். அதனால தானே இப்படி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்க, என்னை ஏமாத்திருக்க. உன்னால் மனோஜ் வந்து நான் போட வேண்டிய கையெழுத்தை போட்டு கொடுத்துருக்கான். இதுக்கு மேலே உன்னை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? போதும் விஜயா, இதுக்கு மேலே நீ பேசவும் வேண்டாம், நான் மனசு மாற போகிறதும் இல்லை. உன்னால் நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன், அதனால் இனியும் நீ பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இப்படி மனசு மாறாமல் பேசினா எப்படி? நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். மனோஜோட வாழ்க்கைக்காகவும் மனோஜோட பிஸ்னஸ்க்காகவும் நான் இப்படிலாம் செஞ்சது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கல. மனோஜ் எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஃபினான்சியர் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, நீ என்ன பேசினாலும் உன்னை மன்னிக்க போகிறதே இல்லை. நீ செஞ்ச பிரச்சனையை நான் மறக்க போகிறதும் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசிகிட்ருக்க? என்னைக்கு நீ பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கிறியோ அன்னைக்கு நானே மனசு மாதிரி பேசுவேன். அது வரைக்கும் நீ பேசவே வேண்டாம். என்னை பார்த்துக்கிறதுக்கு மீனாவும் முத்துவும் இருக்காங்கல்ல, சீக்கிரமாகவே வீட்டு பத்திரத்தை முத்து வாங்கிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உன்னையும் நம்ப போகிறதில்ல, மனோஜையும் நம்ப போகிறதில்ல. இப்போ இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை.
உடனே அங்கே வந்த மனோஜ், என்னம்மா இப்போவும் அப்பா முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, என்னாலேயே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியல. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன். ஆனால் இப்போ அப்பா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, முத்துவால் எப்படிம்மா வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்? முத்து சாதாரண கார் டிரைவர்மா அப்படின்னு பேசுகிறாரு மனோஜ். அதான் மனோஜ், எனக்கும் புரிய மாட்டேங்குது ஒன்றுமே. நான் பேச வந்தாலே உங்கள் அப்பா பேசவே மாட்டேங்கிறாரு. உனக்காக நான் சப்போர்ட் பண்ணேன், உதவி செஞ்சேன்னு உங்கள் அப்பா இவ்வளோ கோவப்படுறாரு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா, நான் பேசி பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் மனோஜ், நீ வேற உங்கள் அப்பா போட வேண்டிய கையெழுத்தை போட்டு கொடுத்துருக்கேன்னு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே. உங்கள் அப்பா என்னை பலார்னு வெளுத்து வாங்கினதெல்லாம் நீ மறந்துட்டியா? அது மட்டும் இல்லை, நம்ம மேலே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்க, ஆனால் நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கணும். இங்கே மீனா மேலேயும் முத்து மேலேயும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கீங்க. ஆனால் அவங்களால எப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்? முத்து சாதாரண கார் டிரைவருங்க, சரியாக சவாரிக்கு போகிறதில்ல, சம்பாதிக்கிறதில்ல, நம்ம குடும்பத்துக்காக குடும்ப செலவுக்காக பணம் கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் முத்துவை நம்பி முத்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான்னு பேசுகிறதெல்லாம் சரியா? நீங்கள் முத்து மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கவே கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க விஜயா. இதெல்லாம் பார்த்துட்ருக்க மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இன்னும் விஜயாத்து திருந்தவே இல்லை. அவங்க தான் தேவையில்லாத வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் நம்ம வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் உள்ள அக்கறையில் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தரோன்னு பேசியிருக்கோம். எங்களுக்கு இப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த வீடு என்னுடைய வீடுன்னு விஜயாத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் விஜயாத்தை மறுபடியும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ், ஆமாப்பா, நான் தானே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னாலேயே அவ்வளோ பணம் ஏற்பாடு பண்ண முடியல. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியாமல் இருக்கேன். இதில் சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் நாங்கள் வீட்டு பத்திரத்தை கொடுத்தோம். நான் ஃபினான்சர்கிட்ட அவ்வளோ பணம் கடன் வாங்கவே இல்லை. ஆனால் இப்போ நிறைய பணம் நான் கடன் வாங்கியிருக்கிறதா இங்கே ஃபினான்சியர் சொல்கிறாரு. என்னால் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு தெரியல. நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன், என்னாலேயே இந்த கடனை திருப்பி தர முடியாது. இதில் முத்து என்னப்பா செய்வான்? முத்து சரியாக சவாரிக்கு போகிறதே இல்லை. மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு முத்து வேலைக்கு எங்கேயும் போகாமல் தான் இருக்கான். முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கும்போது முத்துவால் எப்படிப்பா இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு முத்துவும் மீனாவும் தான் முக்கியம். அதனால தான் ஏதாவது பேசுகிறீங்க, முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்பா, என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமா, மனோஜே, இதுக்கு மேலே நீ பேசின நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். நீ செஞ்ச வேலைக்கு நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்ததே போனால் போதுன்னு தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். ஆனால் நீ எங்கள் வீட்டிலையே தங்கிக்கிட்டு இப்போ நீ இப்படிலாம் பேசுகிறியா? முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் நீ மட்டும் இல்லை, விஜயாவும் என்றைக்கும் பேசக்கூடாது. நீங்கள் இந்த வீட்டில் தங்குறதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான். அவங்க மட்டும் ஃபினான்சியர்கிட்ட பேசி இந்த பொறுப்பை நாங்களே எடுத்து செய்கிறோம், வீட்டு பத்திரத்தை நானே வாங்குவேன், நானே பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லாமல் இருந்திருந்தா ஃபினான்சியர் அப்போவே போலீஸை வர வச்சுருப்பாங்க. ஏன் நான் மட்டும் இல்லை, விஜயா, எல்லாருமே அப்புறம் எந்த நிலமையில இருந்திருப்போன்னு யோசிச்சு பாரு மனோஜே. நீ இப்போ இவ்வளோ பேசுகிறியே, ஃபினான்சியர் முன்னாடி பதில் பேசாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்ன, ஆனால் இப்போ இப்படி பேசுகிறியே, அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. அப்பா, என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னால் அவ்வளோ பணத்தை திருப்பி தர முடியுமான்னு கேட்குறாரு அண்ணாமலை. அது எப்படிப்பா முடியும்னு சொல்லும்போது, அப்போ நீ பேசாத, அமைதியாரு. முத்து கண்டிப்பாக சொன்னதை செய்வான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பையன் முத்து நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாக திருப்பி வாங்க தான் போகிறான். ஆனால் அந்த சமயம் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது என் பையன் முத்து தான். அது வரைக்கும் நீங்கள் பேசவே கூடாது, அமைதியாக இருங்க. அப்படி தேவையில்லாமல் முத்துவை பற்றி பேசினா இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு நானும் யோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது பதில் பேசாமல் அமைதியாக இருக்க விஜயா மனோஜை பார்க்குறாங்க. மனோஜும் விஜயாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. முத்து எப்பயுமே நல்ல பேர் வாங்குறதுக்காகவே இப்படியெல்லாம் உதவி செய்கிறதா சொல்லுவான். ஆனால் முத்துவால் அந்த பணத்தை எப்படி தர முடியும் அப்படின்னு இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு. உடனே விஜயா மனோஜ், இதுக்கு மேலே நம்ம பேசினா கண்டிப்பாக உங்கள் அப்பா கோவப்படுவார் மனோஜ், நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இருந்தாலும் முத்துவால் இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாது. இந்த பணத்தை முத்து ஏற்பாடு பண்ணலைன்னா அப்புறம் இந்த வீடும் கிடைக்காதே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க விஜயா. அந்த சமயம் இங்கே ரொம்ப சந்தோஷமாக மனோஜ் கடைக்கு கிளம்பி போகிறாரு. நான் ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் இனி
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பணத்த முத்துவே ஏற்பாடு பண்ணிருவான்னு அப்பா தான் ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டாங்கல்ல. நமக்கென்ன, முத்து வந்து எப்படி அந்த பணத்த ஏற்பாடு பண்றான், வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறான்னு நான் பார்க்க தானே போறேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்காக இங்க முத்துவும், மீனாவும் கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு மனோஜ். அதனால வந்து சந்தோஷமா சம்பாதிக்கிற பணத்த தேவையில்லாம செலவு செய்றாரு. அது மட்டும் இல்லாம, அம் வீட்டுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்க விஜயா வந்து, "என்ன மனோஜ், ஏன் இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, அ இப்ப வந்து எத பத்தியும் யோசிக்காம இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா எதுக்கும்மா யோசிக்கணும்? முத்து தான் இந்த பணத்த ஏற்பாடு பண்ணுவான்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. இதுல வீட்டு பத்திரம் கண்டிப்பா திருப்பி கிடைக்கும்னு ரவி, ஸ்ருதி எல்லாரும் முத்து மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. முத்துவும், மீனாவும் பணத்த ஏற்பாடு பண்ணிருவாங்கன்னு எல்லாரும் பேசும்போது, நாம எதுக்கும்மா கவலைப்படணும்? என்னுடைய பிசினஸ்க்காக ஃபினான்சியர் கிட்ட நான் தான் நெறைய பணம் கடன் வாங்கியிருந்தேன். ஆனா இப்ப அந்த பணத்த தரப்போறது முத்து தானம்மா. எனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் எப்பயும் போல சந்தோஷமா தான் இருக்கேன்னு" சொல்லும்போது, "மனோஜ், ஒரு வேள முத்துவால அந்த பணத்த ஏற்பாடு பண்ண முடியலன்னா, அப்புறம் என்னுடைய வீடு எனக்கு கிடைக்காது. உன் மேல உள்ள நம்பிக்கையில தானே நான் வந்து வீட்டு பத்திரத்தெல்லாம் வந்து ஃபினான்சர் கிட்ட குடுத்தேன். ஆனா இப்ப அம்மா பேச்ச கேட்டு தான் கையெழுத்து போட்டு குடுத்தேன்னு வேற சொல்ற. என்னை எல்லாரும் முன்னாடி வசமா மாட்டி விடுற. உங்க அப்பா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நான் சமைச்சு குடுத்தா சாப்பிட மாட்டிக்கிறாரு. காஃபி குடுத்தா வாங்க மாட்டிக்கிறாரு. என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறாரு. அவ்ளோ கோவமா இருக்காரு உங்க அப்பா. அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. உனக்கு நான் செஞ்ச உதவியால இப்ப நான் தான் இந்த வீட்ல நல்லா அனுபவிக்கிறேன். ஒரு பக்கம் முத்து, மீனா, ரவின்னு யாருமே என்கிட்ட பேச மாட்டிக்கிறாங்க. இந்த வீட்ல நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நீ மட்டும் சந்தோஷமா இருக்கல்ல" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. "அம்மா என்னம்மா பேசுறீங்க? நான் எதுக்கும்மா யோசிக்கணும்? அதான் அப்பா எல்லார் முன்னாடியும் அ என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தலகுனிய வச்சாரேம்மா. இதுக்கு மேல நான் பேச எதுவுமே இல்லம்மா. அதுக்குன்னு நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? நிம்மதியா கடைக்கு போகாம இருக்க முடியுமா? அம்மா உங்க வீட்டு பத்திரம் கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களும் இப்படி பேசாதீங்கம்மா" அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப கோவமா பேசுறாரு. என்னுடைய வீட்டு பத்திரம் திருப்பி கிடைக்குமா, கிடைக்காதான்னு நான் யோசிக்கிறேன். மனோஜுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. மனோஜ் ரொம்ப நிம்மதியா இருக்கான். ஆனா முத்துவால வீட்டு பத்திரத்த எப்படி திருப்பி வாங்க முடியும்? வந்து யாருமே வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியலையே! அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. இப்படி மனோஜ் அக்கறையே இல்லாம இருப்பான், பொறுப்பே இல்லாம இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா மனோஜ நம்பி வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்துருக்க மாட்டேன். ஆனா சிந்தாமணி பேச்ச கேட்டு, அவங்கள நம்பி வீட்டு பத்திரத்த குடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அதனால விஜயா வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. விஜயா சரியா சாப்பிடாம, யார்கிட்டயும் பேசாம அங்க ரூம்லயே இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. விஜயாத்த கிட்ட பேசலாமா? வேண்டாமா? சாப்பிட வர சொன்னா நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு இங்க வந்து மீனா யோசிக்கிறாங்க. முத்து சொல்றாங்க, "மீனா, என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் நானும் அ பணம் கேட்டிருக்கேன். எப்படியாவது பணத்த ஏற்பாடு பண்ணிருவேன்னு" சொல்லும்போது, "உங்க அம்மா சரியா சாப்பிடாம ரூம்லயே இருக்காங்க. யார்கிட்டயும் பேசுறதில்ல. அண்ணாமலை மாமா ரொம்ப கோவமா இருக்கிறதுனால, விஜயா அத்த நம்ம வீட்ல சரியா சாப்பிடுறதே இல்ல. இப்ப பார்வதி அத்த வீட்டுக்கும் போறதில்ல. நீங்களாவது பேசி சாப்பிட வர சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு மீனா? நம்ம பேசினாலே அம்மாவுக்கு பிடிக்காது. தேவையில்லாம பேச வரேன்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும். அம்மா மேல எனக்கு நெறைய அக்கறை இருக்கு. ஆனா நான் பேசினா அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால அவங்களே வந்து சாப்பிடட்டும் மீனா. நீ ரொம்ப யோசிக்காத. நீ பூக்கடைக்கு போகணும். உனக்கு நெறைய வேலை இருக்குல்ல. நானே கூப்பிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ கூப்பிட்டுட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா யோசிக்கிறாங்க. மீனா, முத்து ரொம்பவே நல்லவங்கன்னு என் வீட்டுக்காரர் அண்ணாமலை மீனா, முத்துவ விட்டு குடுக்காம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. ஆனா மீனாவாலயும், முத்துவாலயும் பணத்த ஏற்பாடு பண்ணவே முடியாது. ஏன், இந்த வீட்ல நான் சாப்பிடாம இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மீனா, முத்துவும் என்ன கண்டுக்காம அவங்க வேலைய பார்த்துட்டு கிளம்புறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான். மனோஜ் மட்டும் சந்தோஷமா வந்து கடைக்கு கிளம்பி போறான். ஏன்னா, இந்த பணத்த மனோஜ் திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லையே! மனோஜ நம்பி வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்து இப்ப நான் தான் ஏமாந்து போய் நிக்கிறேன். ஆனா சிந்தாமணி வேணும்னே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து உண்மைய சொல்லிட்டு, "நீங்க தான் என்ன ஏமாத்திட்டீங்க விஜயா. உங்கள நம்பி தானே நான் வந்து ஃபினான்சர் கிட்ட உதவி கேட்டேன்னு" என்னென்னவோ பேசுறாங்க. நான் ஃபினான்சியர் கிட்ட மனோஜுக்காக இவ்ளோ பணம் கடன் வாங்கவே இல்லன்னு சொன்னா, அவங்க பதில் பேசாம அமைதியா இருக்காங்க.
மனோஜோட பிஸ்னஸ்க்காக சிந்தாமணி கிட்ட நான் உதவி கேட்டிருக்கவே கூடாது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. பேசாமல் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? சிந்தாமணி எதுக்காக இப்படிலாம் செஞ்சீங்க? ஏன் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கணும்னு தான் தோணுது. ஆனால் வீட்டு பத்திரத்தை முதல்ல திருப்பி வாங்குங்கன்னு சிந்தாமணி சொன்னால் நம்ம என்ன செய்கிறது? மீனாவும் முத்துவும் வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாகவே திருப்பி வாங்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. ஆனால் ரவி, என் வீட்டுக்காரர் அண்ணாமலைன்னு எல்லாரும் மீனாவை ரொம்பவே நம்புகிறாங்க. முத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் என்னால் முத்துவையும் மீனாவையும் நம்பவே முடியல. முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்கள எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் மனோஜால் இப்போ மீனா முத்து நல்ல பேர் வாங்கிட்டாங்க. மீனாவும் முத்துவும் எப்பயும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு என் வீட்டுக்காரர் வேற பேசுகிறாரு. சேர்த்து வச்ச பணம், சொத்து எல்லாமே ரவிக்கும் முத்துவுக்கும் மட்டும்தான் கிடைக்கும். மனோஜுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரே. இப்போ என்ன செய்கிறது? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான். ஆனால் மனோஜ் எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கானே. மனோஜை நான் ரொம்பவே நம்பிட்டேன். ஆனால் அப்படிலாம் நான் நம்பியிருக்கவே கூடாது. உதவி செஞ்சுருக்கவும் கூடாது. மனோஜை நம்பி நான் ஏமாந்து போய் இருக்கேனே அப்படின்னு விஜயா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க விஜயா. மீனாவை பார்க்கறதுக்காக சீதா வராங்க. இங்கே மீனாவும் சந்திராவும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சீதா மீனா கிட்ட, அக்கா என்னக்கா என்ன பிரச்சனை? உடனே என்கிட்ட பேசணுன்னு வேற ஃபோன் பண்ணியிருந்த அப்படின்னு சீதா வந்த உடனே கேள்வி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சீதா, உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, இப்படி மனோஜால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. மனோஜ் எங்களுக்கு தெரியாமல் ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அதனால் அந்த பணத்தை நாங்களே திருப்பி தரோம். கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவோன்னு என் வீட்டுக்காரர் முத்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்காரு. ஆனால் நானும் எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டேன். பணம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியல. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அக்கா என்னக்கா, மனோஜ் வந்து கடன் வாங்கியிருக்காருனா அந்த பணத்தை மனோஜும் விஜயாவும் தானே கொடுக்கணும். நீ எதுக்குக்கா தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுற? நீ எதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிற? அப்படியே நல்ல பேர் கிடைச்சாலும் விஜயா உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்களா? நீ நல்லது செய்யணும்னு நினச்சாலும் மனோஜ் உன்னை புரிஞ்சுப்பாரா? உனக்கு எதுக்குக்கா தேவையில்லாத வேலை? அவங்களால பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனையை இங்கே மனோஜும் விஜயாவும் தானே சமாளிக்கணும். அக்கா, இப்போ உனக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக நீ இப்படி செய்யலைன்னு அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கக்கா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் நீ ரொம்ப அக்கறையாக இருக்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே உதவி செய்யணும்னு நினைக்கிற. உன்னை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கிற மனோஜுக்காக எதுக்குக்கா நீ இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லை சீதா, நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே அண்ணாமலை மாமாவை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். இங்கே விஜயாத்தையும் மனோஜும் இப்படிலாம் செய்வாங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அண்ணாமலை மாமா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. இந்த பணத்தை எப்படியா திருப்பி தரணும்னு யோசிக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை மாமா சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் மனோஜுக்காக தான் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை மாமாவோட 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனது மனோஜ் தானே. இப்படி மனோஜ் தேவையில்லாத வேலையை செய்யும்போது அண்ணாமலை மாமா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே யோசிக்கிறாரு. ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. அதனால தான் நானும் என் வீட்டுக்காரரும் கண்டிப்பாக எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு பேசியிருக்கோம். நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையே. அருண்கிட்டையும் இங்கே முத்து மாமாவுக்காக உதவி செய்யணும்னு சொன்னால் அருண் கோவப்படுவார். அருண்கிட்டையும் இதை பற்றி பேசவே முடியாதே. உனக்கு தான் என் நிலமை தெரியுமே. அப்படி இருக்கும்போது முத்துவுக்கும் மீனாவுக்கும் உதவி செய்யணும்னு அருண்கிட்ட நான் பேச முடியுமா? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. பணம் இருந்திருந்தா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். சம்பாதிக்கிற பணத்தை அம்மாவுக்கு தரேன். இங்கே வந்து மீதி பணத்தை அருண்கிட்ட கொடுக்குறேன். இப்போ எனக்காக அந்த பணத்தை நான் கேட்கவும் முடியாது. அப்படியே கேட்டாலும் எதுக்குன்னு கேள்வி கேட்பாரு அருண். தேவையில்லாமல் பிரச்சனை வரும்னு சொல்லும்போது, யார்கிட்டையாவது கேட்டு பணம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, இவ்வளோ பணத்தை உடனே எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? எப்படியாவது நீ இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிரு மீனாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பேசுகிறாங்க, இதெல்லாம் என் மாமியாருக்காக நான் செய்யவே இல்லை. என் மாமனார் அண்ணாமலைக்காக மட்டும்தான் செய்கிறேன். அதனால் கண்டிப்பாக இப்போ பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலன்னு சொன்னால் மனோஜும் விஜயாவும் ரொம்பவே ஏளனமாக பேசுவாங்க. இவங்களை நம்பி தான் மீனாவையும் முத்துவையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. அதனால் நாங்கள் பேசின மாதிரி, நாங்கள் சொன்ன மாதிரியே வீட்டு பத்திரத்தை கண்டிப்பாக நாங்கள் திருப்பி வாங்குவோம் அப்படின்னு மீனா ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறத பார்த்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, சீதா சொல்கிறதும் சரிதானே. இப்போ தான் பூக்கடைக்கு ஓனராக இருக்க. உனக்குன்னு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. உன்னுடைய வேலையை பார்க்காம எதுக்காக இவங்களுக்கு உதவி செய்யணும்? அப்படியே உதவி செஞ்சாலும் சம்மந்தி அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்களா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா,
பரவாயில்லம்மா, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். சீதா கிட்ட உதவி கேட்கலான்னு நினச்சி தான் வர சொன்னேன். ஆனால் சீதாவோட நிலைமை எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிரு சீதா. உன்கிட்ட உதவி நான் கேட்டிருக்கவே கூடாது. அருண் இன்னும் திருந்தவே இல்லை, எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாருன்னு யோசிக்காம உன்னை வர சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்கும்போது, மீனாக்கா ரொம்பவே நல்லவங்க. அதனால தான் வீட்டில் எல்லார பற்றியும் யோசித்து பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயாவும் மனோஜும் அப்படி இல்லையே. என்னதான் முத்து மாமாவும் மீனாக்காவும் உதவி செஞ்சாலும் இங்கே விஜயாவால் மீனாக்காவுக்கு நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் முத்து மாமாவும் மீனாக்காவும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்படியே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தந்தாலும் உடனே விஜயா இந்த வீடு என்னுடைய வீடுன்னு பேசுவாங்களே. மீனாக்கா அப்புறம் எதுக்கு மனோஜுக்கு உதவி செய்யணும், எதுக்கு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அவங்க தானே யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க தானே இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். பாவம் மீனாக்கா என்ன செய்ய போறான்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க சீதா. முத்து எப்பயும் போல் சவாரிக்கு கிளம்பி வராரு. அந்த சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் தம்பி அப்படின்னு முத்துவோட காரில் ஒருத்தர் வராரு. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த ஆளும் அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு, நான் சொல்கிறேன் தம்பி, மறுபடியும் நீங்கள் தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் அப்படின்னு முத்துவும் வந்து பேசிக்கிட்டே வரும்போது, சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு முத்து பேசும்போது, அங்கே வந்து அந்த சாரும் இங்கே வந்து முத்துக்கிட்ட ரொம்ப நல்லபடியாக பேசுகிறாரு. அங்கே போகும்போதே அவருக்கு ரொம்ப முடியாமல் ஆகுது. உடனே முத்து சார் என்ன சார் ஆகுது, என்ன பிரச்சனை சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முத்து, ஏற்கனவே இப்படி தான் என்னுடைய பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் அப்பப்போ எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிரும். என்ன என் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னால் ரொம்பவே பதட்டமாக இருப்பாங்க. அதனால தான் நானே ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னால் சரியாக மூச்செடுக்கவும் முடியல, ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப பதட்டமான முத்து, சார் கவலைப்படாதீங்க சார், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் நல்லபடியாக சேர்க்குறாரு. ட்ரீட்மெண்ட்டுக்காக உடனே பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு முத்து வந்து யோசிக்கிறாரு. இந்த சார் யாருன்னே தெரியாது, இருந்தாலும் நம்ம காரில் தான் வந்திருக்காரு, அதனால் இவருக்கு நாம தானே உதவி செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி கடன் வாங்கிட்டு வந்தேன். அந்த பணம் என்கிட்ட இருக்குல்ல, இப்போ வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணுமா இல்லை இந்த சாருக்கு உதவி செய்யணுமானா, முதல்ல இவருக்கு உதவி செய்கிறது தான் முக்கியம். முதல்ல ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பணம் கொடுத்தா தானே ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக செய்ய முடியும் அப்படின்னு முத்து தன்னை பற்றியும் யோசிக்காமல், தன்னுடைய வீட்டில் உள்ளவங்களை பற்றியும் யோசிக்காமல், வீட்டு பத்திரத்தை எப்போ வேணாலும் திருப்பி வாங்கிக்கலாம், ஆனால் இப்போ இவரை தான் முதல்ல நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொண்டு வந்த பணத்தை அப்படியே அங்கே அந்த சாரோடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்காக கொடுக்குறாரு. உடனே இங்கே முத்து யோசிக்கிறாரு, மீனா கிட்ட சொன்னால் என்ன பேசுவான்னு தெரியலையே, எப்படியோ கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கு. மீனா கிட்ட சொன்னால் என்ன பேசுவான்னு தெரியல, கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கு, எப்படியாவது ஃபினான்சர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து பிரச்சனையை சரி செய்யலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நம்ம காரில் சவாரிக்கு வந்த இந்த சாருக்கு இப்படிலாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு முத்து ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. அந்த சார் நல்லபடியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தாலே போதும் அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாரு. அங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது, டாக்டர் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு ஏற்கனவே அப்பப்போ இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவார். ஆனால் என்ன, அவர் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், பிஸ்னஸை நீங்கள் இப்போ செய்ய வேண்டான்னு சொல்லியும் அவர் எங்கள் பேச்சை கேட்கல. தன்னுடைய குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. ஆனால் அவரை பற்றி யோசிக்காமல் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சரியான நேரத்தில் அவரை நீங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே சேர்த்துருக்கீங்க. அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ அவர் ரொம்பவே நல்லா இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் யாருன்னே தெரியாது, நீங்கள் அவருக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தையும் கொடுத்துருக்கீங்க. முத்து தம்பி, நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களை பற்றி நானும் அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல சார், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, இப்போ அவர் நல்லா இருக்கார்ல, அதுவே போதும் சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு முத்து. கொஞ்ச நேரம் கழித்து அந்த காரில் வந்த அந்த ஆளும் முத்து தம்பி அப்படின்னு சொல்லும்போது, சார் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வைக்கணும், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க என்னென்னு சரியாக எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது, என் ஃபோன் எடுத்து பேசுங்களேன், என் மனைவி கிட்ட பேசுங்க, அவங்க கண்டிப்பாக வருவாங்க, நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்துவும் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி வராங்க. இங்கே முத்து செஞ்ச உதவியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, பரவாயில்ல சாரை நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, முத்து வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்லாமல் உடனே முத்து அங்கேருந்து கிளம்பி வராரு. முத்து தம்பி, உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்களோட மனைவியும் கேட்டு வாங்குறாங்க. அந்த சமயம் அந்த சார் வந்து, முத்து மட்டும் உதவி செய்யலைன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, முத்து வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது சொல்லுங்கள், நானே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு.
முத்து வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப அமைதியாக இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. என்னாச்சுங்க? ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், பணம் கிடச்சிருச்சுன்னு சொன்னீங்க, பணத்தை ஃபினான்சர் கிட்ட கொடுத்துட்டீங்களா அப்படின்னு பேசும்போது, இல்லை மீனா, எல்லா பணமும் கிடைக்கல, கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு எல்லா உண்மையவும் மீனா கிட்ட சொல்கிறாரு முத்து. பரவாயில்லங்க, இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்களா? நமக்கு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் அவரை காப்பாற்றிருக்கீங்க, உதவி செஞ்சுருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அதுதாங்க முக்கியம். நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா? உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து ரொம்ப சந்தோஷமா, மீனா, இப்படி நீ பேசுவேன்னு நினைக்கவே இல்லை, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தான் யோசித்தேன். ஏன்னா இந்த பணம் கிடைக்கிறதுக்காக நான் என் ஃப்ரெண்டு எல்லார்கிட்டேயும் பேசினேன், எப்படியோ பணம் கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். நல்ல வேலை நீயும் என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷமா முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்த விஜயா, அதானே உங்களுக்கு இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஆமாம், எல்லாரும் முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த வீட்டு பத்திரத்தை நானே திருப்பி வாங்குவேன்னு பேசினியே முத்து, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? பணம் கிடைச்சிருச்சா? என் வீட்டு பத்திரம் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வீங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க. ஏன் பொறுமையாக கேள்வி கேட்க முடியாதா? நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு நீங்கள் தான் இந்த வீட்டு பத்திரத்தை திருப்புறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணணும். ஆனால் உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் எங்ககிட்ட ஏன் கேள்வி கேட்குறீங்க? என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும், அவ்வளவுதானே. நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்கவும் வேண்டாம், கேள்வி கேட்கவும் வேண்டாம். என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது, முத்து சாதாரண கார் டிரைவர், முத்துவை நம்ப வேண்டான்னு எவ்வளவோ என் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன். ஆனால் அவர் தான் என் பேச்சை கேட்கல. இப்போவும் முத்து என்ன சவாரிக்கு போயிட்டு வந்து எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருப்பான்னு நினச்சா, யார் யாருக்கோ உதவி செய்கிறதா சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்? இதனால தானே மாடியில் உங்களால் இப்போ வரைக்கும் உங்களுக்குன்னு ரூம் கட்ட முடியாத ஒரு நிலமையில இருக்கீங்க. நீங்கள் எப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன். நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக எல்லார்கிட்டேயும் பேச வேண்டியது. எங்களால் கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்னு பேசுனீங்கல்ல. ஆனால் உங்களால் இப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவும் முடியாது, மறுபடியும் நல்ல பேர் வாங்கவும் முடியாது. ஆனால் என் வீட்டு பத்திரமாச்சே, நான் தான் கஷ்டப்படுறேன். யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அது எப்படி மீனா, நீயும் முத்துவும் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்க. உங்களால் வீட்டு பத்திரத்தை திருப்பவே முடியாதுன்னு சொன்னாலும் யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னங்க விஜயத்தை இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, என் அம்மாவுக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்னால் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல. கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மீனா. மனோஜுக்கும் என் அம்மாவுக்கும் சரியான பாடம் புகட்டுவேன், சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாரு. அடுத்த நாள் முத்து சவாரிக்கு கிளம்பும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் முத்து வந்து உதவி செஞ்ச அந்த சாரும் அவங்களுடைய மனைவியும் அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. சார் நீங்களா? வாங்க சார். மீனா, நான் சொன்னேன்ல, இந்த சாரை தான் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். இப்போ எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ரொம்ப நல்லா இருக்கு முத்து, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இப்போ பிஸ்னஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். என்ன, நான் தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுனீங்கல்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்ட உடனே நீங்கள் சொன்னீங்க, அதான் உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது சார், மீனா காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை உடனே, சார் நல்லா இருக்கீங்களா? முத்து உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தான். அப்புறம் சார் என்ன சார் எங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, முத்து செஞ்ச உதவிக்கு நாங்களும் உதவி செய்ய வேண்டாமா? எதையுமே எதிர்பார்க்காம முத்து எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. முத்து செஞ்ச உதவியால் தான் இப்போ என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் யார்கிட்டேயுமே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனால் முத்துவோட காரில் நான் சவாரிக்கு வந்தப்ப எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே அப்படியே விட்டுட்டு போகலை. உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் முத்து எனக்காக நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காரு. அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. முத்துவோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் முத்துவை பார்க்குறதுக்காக வந்தேன். முத்து, எனக்காக நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கீங்க, அதை விட அதிகமாக உங்களுக்கு பணம் கொடுத்து நானும் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் எதையுமே எதிர்பார்க்கல சார். நீங்கள் இப்போ சந்தோஷமாக பேசுகிறீங்கல்ல, அதுவே போதும். உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன் முத்து, அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுவே போதும் சார். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் என்கிட்ட பேசிட்டு வரும்போதெல்லாம் நான் நினச்சேன், உங்களை மாதிரி நானும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்லாம் யோசனை பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு முத்துவும் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு.
முத்து இந்த பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் எனக்கு எதுக்கு சார் இந்த பணம் அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை, ஆமாம் சார், முத்து எப்பயுமே எல்லாருக்கும் உதவி செய்வான், ஆனால் எதையும் எதிர்பார்க்கவே மாட்டான்னு சொல்லும்போது மனோஜும் விஜயாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸ்ருதி வந்து, என்ன மீனா, முத்து செஞ்ச உதவிக்காக வீட்டுக்கு வந்து இப்படி பாராட்டுறாங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் முத்துவ பாராட்டுறது மட்டும் இல்லாம, முத்துக்கிட்ட நெறைய பணம் குடுக்குறாங்க. உடனே முத்து, இந்த பணம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னாலும், முத்து என் மேல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இருக்குல்ல. கண்டிப்பா இந்த பணத்த நீங்க வாங்கிக்கணும்னு, அந்த பணத்தையும் குடுக்குறாங்க. முத்து சந்தோஷமா அந்த பணத்த வாங்குறாரு. அது மட்டும் இல்ல முத்து, நீங்க இனி சாதாரண கார் டிரைவர் இல்ல. நீங்க என்னுடைய பிசினஸ பார்த்துக்க போறீங்க. நான் தான் வந்து பெரிய பிசினஸ் செய்றேன். ஆனா இப்ப என்னால அந்த பிசினஸையும் கவனிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா, என்னுடைய பிசினஸையும் பார்த்துக்க முடியும். என் கம்பெனியவும் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கு பிசினஸ பத்தி என்ன சார் தெரியும் அப்படின்னு பேசுறாரு முத்து. உடனே மனோஜ், ஆமா, நான் தான் இந்த வீட்ல பெரிய பிசினஸ் செய்றேன். நீங்க முத்துவ நம்பி பெரிய பிசினஸ் செய்ற பொறுப்பெல்லாம் வேற குடுக்குறீங்களா? முத்துவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் ரொம்பவே கோவமா அங்க மனோஜ பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, மனோஜு, உன்ன பத்தி எனக்கு தெரியும். நீ முத்துவ பத்தி பேச வேண்டான்னு சொல்லியிருக்கேன்ல. முத்து செஞ்ச உதவியெல்லாம் பார்த்தியா? முத்து செஞ்ச உதவிக்காக தான் வீட்டுக்கு வந்து முத்துவையும் மீனாவையும் பாராட்டி பேசுறாங்க. ஆனா உன்னுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. தேவையில்லாம பேசினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து அண்ணாமலை, அப்பா நான் எதுவுமே பேசல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு மனோஜ். இல்ல, என்கிட்டயும் நிறைய காரெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த பிசினஸ செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து என்னுடைய கம்பெனி நல்லபடியா நடக்கும். நீங்க நல்லபடியா டிராவல்ஸ் பிசினஸ் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் முத்து அப்படின்னு சொல்லும்போது, இங்க முத்து அமைதியா இருக்கும்போது, இங்க வந்து முத்து சொல்றாங்க, சார் இவ்ளோ பணம் குடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு உதவி செய்றேன்னு சொல்றீங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஆமா முத்து, நீங்க என்ன காப்பாத்தியிருக்கீங்க. இதுக்காக நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு பாராட்டி பேசிட்டு, முத்துவுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு முத்து எதிர்பார்க்காததுனால முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, அந்த சார் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அண்ணாமலை முத்துவ ரொம்ப பாராட்டி பேசுறாரு. முத்து, நீ என்னுடைய பையன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனோஜால நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். மனோஜால எல்லாரும் முன்னாடி பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறேன். இங்க விஜயா ஒரு பக்கம், ரோகிணி தான் என் மருமக, பணம் தான் முக்கியம்னு ரோகிணி அந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்து எல்லாரையும் தலகுனிய வச்சா. ஆனா இப்ப உன்னால எனக்கு எப்பயுமே நல்ல பேர் கிடைக்குது. உன்னால எல்லாரும் என்னையும் பெருமையா பேசுறாங்க, பாராட்டி பேசுறாங்க முத்து. உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு முத்து. நீ செய்கிற உதவியால உனக்கு நல்ல பேர் மட்டும் கிடைக்கிறதில்ல, உனக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குதுல்ல அப்படின்னு. இனி உன்னை பற்றி இந்த வீட்டில் யாரும் தேவையில்லாமல் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாரும் உன்னை எவ்வளோ பெருமையாக பேசியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனா வந்து, நமக்கு எதுக்குங்க இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அவர் வந்து எவ்வளோ தான் பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு மனோஜ் பார்க்கும்போது, அங்கே நிறைய பணம் இருக்கும்போது, அம்மா என்னம்மா முத்துவுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்ல, விஜயாவும், ஆமாம் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களே, இந்த முத்துவுக்கு பணத்தோட அருமை பெருமையே தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஏம்மா தெரியாது, எனக்கு இந்த பணத்தோட அருமை பெருமை தெரியும். அதான் இந்த பணத்தை வச்சு எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க போகிறேன், போதுமா அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்கே அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. உடனே ரவியும் ஸ்ருதியும் முத்துக்கிட்ட வந்து சந்தோஷமா பேசுறாங்க, வாழ்த்து சொல்றாங்க. அதே மாதிரி முத்துவை பாராட்டி பேசுறாங்க. முத்து செஞ்ச உதவிக்காக முத்துவுக்கு நிறைய பணம் கிடைச்ச உடனே இந்த பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது. அப்பா நினச்ச மாதிரி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். இவ்வளோ பணத்தை நான் எப்படி வந்து ஏற்பாடு பண்ண போகிறேன்னு யோசித்தேன். நான் செஞ்ச உதவியால் இவ்வளோ பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஃபினான்சியரை பார்க்க போனது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா அந்த பணத்தை எடுத்து வை மீனா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு இங்கே வந்து ஃபினான்சியர் கேட்குறாரு. ஏன் இந்த பணத்தை எங்களால் இப்போ ஏற்பாடு பண்ணவே முடியாது, அதனால் இந்த வீடு எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்களும் சிந்தாமணியும் யோசிச்சிங்களா அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே சிந்தாமணியும் வராங்க. சிந்தாமணி முன்னாடியே முத்துவும் மீனாவும் ஃபினான்ஸிற்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சிந்தாமணி நினைக்கும் போது ஃபினான்சர் என்ன செய்யணும்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் இங்கே முத்துக்கிட்ட விஜயாவோட வீட்டு பத்திரத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனா ரொம்ப சந்தோஷமாக இங்கே சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வேணும்னா என் மாமியார் விஜயாவை ஏமாற்றி அவங்கக்கிட்ட பேசி உதவி செய்கிறேன்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட வந்து கொடுக்க வச்சுருக்கலாம். ஆனால் நாங்களும் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம். இனி இந்த வீட்டு பத்திரம் எங்கள் வீட்டு பத்திரம்.
இனி நீங்க நினைக்கிற மாதிரி விஜயாவோட வீடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க மீனா. பதில் பேசாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இங்க வந்து சிந்தாமணி. முத்து இப்படி உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைன்னு ரொம்ப கோவமா இருக்காங்க சிந்தாமணி. ஆனா முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா வீட்டு பத்திரத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அண்ணாமலை கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க. முத்துவும் மீனாவும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இனி இந்த வீடு முத்து மீனாவோட வீடு அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, ஆமாப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டோன்னு சொல்லும்போது, முத்து நீ செஞ்ச உதவியால் இந்த வீடு வந்து இப்போ நம்ம வீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரமும் கிடச்சிருக்கு. அதனால் இனி இந்த வீட்டுக்கு ஓனர் மீனாவும் முத்துவும் தான். என்ன விஜயா, நான் பேசுகிறதெல்லாம் புரியுதுல்ல அப்படின்னு சொல்லும்போது பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க விஜயா. அம்மா என்னம்மா அப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க? ஏற்கனவே பணம் சொத்து எல்லாமே முத்துவுக்கும் மீனாவுக்கும் தானே சொன்னாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு ஓனரே முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன பேச முடியும்? முத்து தானே பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். முத்துவுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எப்படியோ உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் தான் நின்னேன். ஆனால் முத்துவால் வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்சிருச்சு. அந்த சந்தோஷமே எனக்கு போதும். இனி இந்த வீட்டுக்கு ஓனர் முத்துவும் மீனாவும் தான் உங்கள் அப்பா சொல்லிட்டாங்கல்ல, வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. வீட்டு பத்திரத்தை முத்து திருப்பி வாங்கினதால இந்த வீட்டோட ஓனர் முத்துவும் மீனாவும் தான் எல்லார்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா முத்து மீனாவை பாராட்டி பேசுறாரு அண்ணாமலை. முத்து சொன்ன மாதிரியே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு அண்ணாமலை.